என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. ஹலோ. அண்ணே. வணக்கம் தம்பி. என்னாச்சு பிரச்சனை? அண்ணன் வந்தாரா? ஆமாண்ணே, அண்ணா வந்தாருண்ணே. சரியா கேட்கலையா? விட்டு விட்டு கேக்குது. அண்ணே கேட்காம? இப்ப கேக்குது தம்பி, சொல்லுங்க. இல்ல அண்ணே, நாங்க போறதுக்கு முன்னாடியே அண்ணன் வந்துட்டாரு அங்க ஸ்டேஷனுக்கு. ஜெயக்குமார் அண்ணா? ஜெயக்குமார் அண்ணன் வந்துட்டாரு. வந்து நாங்க இந்த பையனை கூட போக முன்னாடி அவர் வந்து கூப்பிட்டு வந்துட்டாரு வெளில. நீங்க போறதுக்கு முன்னாடி அண்ணன் கூப்பிட்டு வந்துட்டாரா வெளில? வெளில கூப்பிட்டு வந்துட்டாரு அண்ணன். அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் அந்த பையனை பேசி கூட்டுற 12 மணி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க மேல கேஸ் கொடுக்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலேயும் கேஸ் கொடுத்தோன்னே திரும்ப நாங்க தகாத வார்த்தைகள் எல்லாம் பேசி திட்டினாங்களா. அந்த வயக்காட்டுக்கு போகல திட்டினது எல்லாத்தையும் அண்ணன் எழுதி கொடுக்க சொன்னாங்க. அப்படி எஃப்ஐஆர் கொடுத்துருவோம் நாங்க எழுதி. இல்ல, இது நம்ம கடந்து போயிருப்போம். தேவையில்லாம தப்ப பண்ணிட்டு தேவையில்லாம இப்ப இசைக்கராஜா அவர்கள் போட்ட வீடியோனால இப்ப தேவையில்லாம அவங்க சமூக மக்கள் மீது வழக்கு ஆகி போச்சா? நம்ம அதாவது அவங்க இளைஞர்களை காப்பாத்துற பேர்ல தேவையில்லாத சிக்கல் அவங்க தான் மாட்டி விடுறான்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம அதை கடந்து போயிருப்போம். அன்னைக்கு நடந்த பிரச்சனை என்னன்னா, இப்ப அவங்கள வேட்டை போட்டாங்க, நீங்க வந்து வேணாம்னு சொன்னீங்க, அவங்க ஏதோ மது போதையில சத்தம் போட்டாங்க. இது கடந்து போயிருந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்ப தேவையில்லாம அவர் ஒரு வீடியோ போடுறதுக்கு, இப்ப நம்ம வீடியோ போடுறதுக்கு பிரஷர் ஆகி போச்சா? இப்ப சம்பந்தம் இல்லாம அந்த யாரெல்லாம் அசிங்கமா சமூகத்தை பத்தி திட்டினாங்களோ, இல்ல அந்த வேட்டு போட்டவங்க இப்ப எல்லாத்தையுமே மேலுமே எஃப்ஐஆர் ஆகுமா? ஆமாண்ணே. போட்டாங்களா இல்லையா எஃப்ஐஆர்? எஃப்ஐஆர் போட்டாங்கண்ணே. ரொம்ப சந்தோஷம். எஃப்ஐஆர் போட்டாங்க. சரியா, இதுல வேற இருந்தது தம்பி. இந்த மாதிரி விஷயம் வந்து அதை நான் அந்த காணொலியோட பதிவு செஞ்சிருந்தேன். அதாவது அக்டோபர் 30க்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இடங்கள்ல நடந்தது. எனக்கு வீடியோ ஃபுட்டேஜ் முதற்கொண்டு எனக்கு கொடுத்தாங்க. தம்பி இந்த மாதிரி இப்படி பாருங்க, கத்துறாங்க, இப்படி அசிங்கமா பேசுறாங்க அப்படின்னு. நம்ம ஏதோ அன்னைக்கு போறவங்க எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாது. ஏதோ ஒரு சில பேர் மது போதையில தேவையில்லாம கத்துறது அது இயல்புதான். என்ன என்னைக்கு அக்டோபர் 30 குருபூஜை அன்னைக்கு ஐயா பசுமன் முத்துராமலிங்க ஐயாவோட குருபூஜை வந்துச்சுல்ல? ஆமாண்ணே. அன்னைக்கு போகும்போது இங்க சிவகங்கையில மரவமங்கலம், இங்க அருப்புக்கோட்டை பக்கத்துல ஒரு ஊரு, விருதுநகர்ல ஒரு ஊரு, இதுல தென்காசி பகுதியில ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, டக்கு ஞாபகத்துக்கு வரல. அப்புறம் இன்னும் ஒரு 4-5 ஊர்ல அனுப்பிச்சிருந்தா, டக்குன்னு அந்த ஊர் பேர் வரல. எல்லாத்தையுமே அனுப்பிச்சாங்க. தகவல் மூலியமா சொன்னாங்க. வீடியோ எல்லாம் ஒரு 4-5 இதுல அனுப்பிச்சாங்க. நம்ம இதை பெருசு படுத்தல. ஏன்னா சரி, யாரோ ஒரு சில பேர் பண்றது பெருசாக்க வேணாம் நம்ம நினைக்கிறோம். இங்க வந்துட்டு அவங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளை கைய பிடிச்சி இழுக்க வந்தாங்க, வேட்டை தூக்கி போட்டாங்க அப்படின்னா, அவங்க போட்ட வீடியோலயே அந்த வேட்டை தூக்கி போட்டாங்க. உங்க மேல எந்த இதுவுமே இல்லையா? விசேஷம் வச்சிருக்க அவங்க, நீங்க எப்படி வேட்டை போட முடியும்? அப்படிதான் இப்படிதான் சொல்லிட்டு நாங்க எதுவும் தலையிட வேண்டாம்னு தான் அப்படியே இருந்துகிட்டே இருந்தோம். தம்பி, இது வரைக்குமே நம்ம சமூகம் முட்டாளா இருக்கிற காரணம் இந்த மாதிரி தான் தம்பி. முதல்ல நான் நல்லா சொல்றேன் கேட்டுங்க. இது உங்களுக்கு ஒரு அனுபவம் இல்ல. அண்ணன்ட்ட நான் பேசிக்கலாம், நான் சொல்லிக்கிறேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, முதல்ல தெரிஞ்சுக்க, உங்களுக்கு யார் வந்து உறுதுணையா நின்னு சரியா செய்யறாங்க அப்படின்றத பாருங்க. சரிங்களா? அதை விட்டுவிட்டு சும்மா நாங்க சமூகமா நிக்கிறோம், தனியா நிக்கிறோம் நீங்க நின்னீங்க அப்படின்னா இப்படித்தான் உங்களுக்கு ஒடுக்குமுறை நடக்கும். சரிங்களா? இப்ப வந்து நிக்கிறாள், நாளைக்கு ஜெயக்குமார் அண்ணன் கூப்பிடுறாரு வைக்கிறாருன்னா ஒரு இடத்துல அணிதிரணும்னா மக்கள் நீங்க அணிதிரடணும். புரியுதுங்களா? ஏன்னா நாளைக்கு அப்பதான் வந்து இந்த மக்களை வந்து தேவையில்லாம தொடக்கூடாது. தொட்டா இன்னொரு ஆள் வருவாங்க அப்படின்ற அந்த இது நம்ம யார் பிரச்சனை போவேணாம் தம்பி. அதே மாதிரி நீங்களும் சரி, ஒரு நிகழ்வு வச்சா பொது சமூகங்களுக்கு வந்து எந்த இடையூறு இருக்க கூடாது, தேவையில்லாத அராஜகம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம மக்கள் வந்து மெஜாரிட்டியாவே இருந்தாலும் சரி, சரியா, மெஜாரிட்டியாவே இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரிங்களா? இல்ல இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மெஜாரிட்டி அங்க என்ன கம்மியா? ஆமாண்ணே, கம்மிதான். இல்ல அவங்க அதத்தான் சொல்றாங்க. அவர் இசைக்கராஜா மென்ஷன் பண்ற என்னன்னா, நாங்க இங்க வந்து மெஜாரிட்டி கம்மியா இருக்காங்க, அதனால எங்க மக்களை வந்து அங்க ஒடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர் பதிவு சொல்றாப்ல. அப்படியே வந்து அங்க சிறுபான்மையா இருக்கக்கூடிய மக்கள் எப்படி நீங்க இருக்கக்கூடிய பகுதியில இருந்து வேட்டை போட்டாங்க, அப்படி அசிங்கமா பேசினாங்க. ஆமா, அதான் நாங்க இந்த இதே நான் சொன்னோம், இந்த கொடியை கிழிச்சாங்கன்னு சொல்லி அப்பவும் அப்படிதான் பண்ணிட்டாங்க, கேஸ் கொடுத்தாங்க. நாங்க அது எதையும் ஒண்ணும் கண்டுக்கல. திரும்பவும் இப்ப இந்த பொய்யான இதை சொல்லி சொல்றாங்க. உள்ள போய் பேசல, அண்ணன் தான் போய் பேசினாரு. அப்படியா? இல்ல, அவர் மேல ஒரு அலிகேஷன் இருந்தது, நம்மள்ட்ட சொன்னாங்க, தகவல் வந்து சொன்னாங்க. அந்த பகுதியில நமக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்ம அரசு அதிகாரிகள் யாருன்னு நம்ம சொல்லக்கூடாது, வெளில சொல்லக்கூடாது இல்ல, அவங்கள்ட்ட நம்ம விசாரிச்சோம் அந்த பகுதியில. அப்போதைக்கு இந்த மாதிரி தான் தம்பி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நம்ம அதையும் நம்ம கடந்து போனோம். அதனாலதான் கேட்டேன். சரியா. அப்புறம் என்ன இடையில ஏதோ தீண்டாமை முன்னணி அது ஏதோ வந்தோம்னு சொன்னாங்க அண்ணன். தீண்டாமை முன்னணி யாரோ வந்துகிட்டு ஏதோ பண்ணோம்னு சொன்னாங்களே? ஆமாண்ணே, அவங்க இடையில அது ஒருத்தன் கூப்பிடுவாங்க போல, அவங்க எங்களுக்கே தெரியாது வந்தது. நாங்க உள்ள போற நேரத்துல அவங்க வந்திருந்தாங்க. அது ஏன்னா இங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்மளை பொறுத்தல அடியோ முதியோ மறவர்கள்ட்ட நம்ம மோதிக்கிறோம், இல்ல வந்து மறுபடியும் சமாதானம் ஆகிக்கிறது அப்பாற்பட்ட விஷயம். தயவு செஞ்சு தலித் அமைப்புகளை மட்டும் உள்ள விடாதீங்க.
சரிங்களா? இவங்க ஆ. கடைசி வரைக்கும் உங்களுக்கு எந்த இதுவும் பெற்றுக் குடுக்க போறது கிடையாது. ஏன்னா, சரிண்ணே. வந்து ம். ஆவுன்னா தேடலாம் பிசிஆர் ஆக்ட்ட போடு, அவங்க ம். வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல போடு, இத போடு, ஆ. அத போடுன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆ. ஆ. சரியா? இது நமக்கு சரி. வேணாம். ஏன்னா, ஆ. அதாவது சரி. இன்னைக்கு சட்டத்துல இருக்கு. அத நம்ம பயன்படுத்துறோம், இருக்குது. பயன்படுத்தாத அது நம்மளோட விருப்பம். ஆ. ஆனா, நம்மளோட விருப்பம் இல்லாம அவங்களா அத பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சரியா? ஆ. ஆனா, சரிண்ணே. அதுக்கு மீறியும் அதாவது வந்து நம்ம அத சட்ட ரீதியா செயல்படுத்துறதுக்கான எவ்வளவோ வழிமுறைகள் இருக்கு. ஆ. ஆ. சரிங்களா? நம்ம அதுக்கேத்த மாரி சரிண்ணே. தான் போகணும். இன்னும் நான் சரி. எங்கே வேணாலும் நான் ஒடுக்கப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன் அப்படின்ற மனநிலைய விட்டுருங்க. சரிண்ணே. சரி. சரிங்களா? அந்த ஆ. இத விட்டுருங்க. நீங்க ஆ. எந்த பிரச்சனைக்கு போகாதீங்க. ஆ. உங்கள்ட்ட சப்போஸ் பிரச்சனை பண்ற மாரி இருந்தா, இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்க நல்லது பண்ணியிருக்கீங்க தம்பி. ஆ. அதனால தான் என்ன? இன்னைக்கு வந்து உங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகள் இளைஞர் மீது பதிவு செய்யலாம். அவங்க மேல 7 பேர் மீது வழக்கு தொடர்றதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ. தெளிவா நம்மளோட காணொளி பார்த்தனால நீங்க தெளிவா அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்கீங்க. இதுதான் ஆமாண்ணே. இன்னைக்கு வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். ஆ. ஆ. என்ன நல்லா நடந்தாலும் நல்லா யோசிச்சுங்க. மாற்று சாதியினரால நம்ம அடிச்சு மண்ட உடைக்க பார்க்கிற சூழல் ஏற்பட்டாலும், நீங்க சரிண்ணே. உங்கள யாரு தாக்க வராங்கன்றத அவங்க ஆதாரப்பூர்வமா நீங்க வீடியோ எடுத்து வைங்க. ம். ஆ. சரிங்களா? சரிண்ணே. சரிண்ணே. ம். ஏன்னா, இது மூலியமா நம்ம வந்து டைரக்ட்டாவே நீதியரசர்ட்ட காமிச்சு நம்ம டைரக்ட்டாவே சட்ட ரீதியாவே அவங்களுக்கு தண்டனை பெற்றுக் குடுக்க முடியும். கொலை ஆ. முயற்சி ஆமா. அப்படின்னு. ஆ. சரிங்களா? அதனால சரிண்ணே. அந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணியிருந்தீங்க. ஆ. சிறப்பா இருந்தது. அது சரி. உண்மையிலே அத ஒண்ணு பாராட்டணும். ஆனா இருந்தாலும், சரி. அந்த பெண்மணி அந்த வயசு பொண்ணு வந்துகிட்டு இவ்வளவு ஒரு வன்மத்தோட வந்து கேமராவுல ஆமாண்ணே. டெக்னிக்கலா வந்து ம். அது என்னாச்சு அந்த தம்பிக்கு செல்லாத அதையும் ஆமா. கம்ப்ளைண்ட்ல சேர்த்தீங்களா இல்லையா? அதான் சேர்த்துருக்கேன். சேர்த்துருக்கா? ஆமாண்ணே. ம். சரியா, சரியா, சரியா. சரிண்ணே. இப்ப மக்கள்லாம் என்ன இப்ப இறுதியா என்ன முடிவெடுத்தாங்க? அந்த கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். கம்ப்ளைண்ட் குடுத்துட்டு வந்தோனே அவங்க ஆக்ஷன் எடுக்கேன்னு இருக்காங்க. அப்படியா? அதனால அதுக்கப்புறம் ஒண்ணும் அத விட்டுட்டாச்சு. ஏதோ நாளைக்கு மறுபடியும் ஏதோ பீஸ் கமிட்டி ஏதோ பேசுறோம் வைக்கிறோம் ஏதோ அண்ணன் சொன்னாங்க உண்மையா? ஆமா. அப்படி அவங்களே சொன்னாங்க. அங்க இன்ஸ்பெக்டர். ஆ, அவங்க அப்படி நீங்க ஒரு 4 பேர் வாங்க. அவங்க ஒரு 4 பேர் வருவாங்க. ஆ, பேசுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆ. ஆமா. சரி நான் மத்த சரி. டீட்டெயில் என்னன்னு அண்ணன்ட்ட கேட்டுக்கிறேன். அண்ணன் இல்ல செல்லு சார்ஜ் இல்ல தம்பி நான் மறுபடியும் கூப்பிடுறேன் அப்படின்ட்டு தான் அப்புறம் வச்சாங்க அண்ணன். சரிண்ணே. அதனால அப்ப அத பேசிட்டு சரிண்ணே. வச்சேன். அதனால ம். பாருங்க, உங்களுக்கு யாரு பாதிக்கப்பட்டவனும் வந்து நிக்கிறாங்களோ, அவங்க பின்னாடி மெயினா வந்து அண்ணன் ஜெயக்குமார் ம். அண்ணன் ஒரு விஷயம் தெளிவா பேசியிருப்பாரு. ஆ. என்னண்ணே? குடும்பர்கள், ஊர்ல உள்ளவங்க எல்லாமே வந்து ஒரு முடிவு தீர்க்கமா நில்லுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஆமாண்ணே, ஆமாண்ணே. வந்தோனே தானே சொன்னாரு. ம். மெயினா தான். ஏன்னா, இன்னைக்கு நம்ம ம். வந்து ஊர் கட்டமைப்ப வந்து நம்ம வந்து விட்டுட்டோம். ம். குடும்பம் ஆமா. குடும்பங்கள அந்த கட்டமைப்ப வந்து விட்டுட்டோம். இன்னைக்கு சங்கம் ஆ. இதெல்லாம் எல்லாம் இருந்தது. இன்னைக்கு எல்லாம் உடைஞ்சதன் விளைவு தான். ஆ. இன்னைக்கு வந்து இந்த அரசியல் தலைவர் வருவாங்களா, அந்த அரசியல் தலைவர் வருவாங்க, இந்த கட்சிக்காரங்க வருவாங்களா, அந்த கட்சிக்கார் ம். வராங்களான்னு நம்ம ஏங்கிட்டு இருக்கிறோம். ஆனா, ஆமா. இன்னைக்கு நீங்க ம். அரசியல எல்லா கட்சியிலயும் பயணிக்கிறீங்க. டிஎம்கே, ஆமா. ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், லொட்டு லொசுக்குன்னு ம். எல்லாத்திலும் பயணிக்கிறீங்க. ஆனா, ம். எவனும் வந்து இங்க வந்து நமக்கு வந்து பாதுகாப்புக்கோ, இல்ல பாதிக்கப்படும்போது அந்த களத்துல நிக்க போறது கிடையாது. நிக்க ஒருத்தன் போறது ஒருத்தன் சமூக அமைப்புகளும், சமூகம். ஆமா. சமூக உணர்வாளர்களும் தான். ஆமா. ம். யார் சொன்னால் இந்த ம். அரசும், இந்த காவல்துறை வந்து ம். நடவடிக்கை எடுப்பாங்களோ, அவங்க முன்னாடி நம்ம நிக்கணும். சரிங்களா? சரி. அது சரிண்ணே. தெளிவா ம். இருந்துக்கங்க. ஏன்னா ம். பாதிக்கப்படும்போது மட்டும் நீங்க சமூகத்த தேடக்கூடாது தம்பி. மறுபடியும் ஆமாண்ணே. நான் சொல்றேன் அத. அப்படிலாம் இல்லண்ணே. இதுவரைக்கும் நீங்க இருந்தது போதும். சரிங்களா? ஆ. சரிண்ணே. இனிமேல் இது நடந்த ஒரு பிரச்சனை நாளைக்கு வந்து ம். அதே ஊருக்குள்ள வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. சரிண்ணே. அதேபோல கண்டிப்பாண்ணே. உங்களால அந்த சமூகத்துல இருக்க சிறுபான்மையா இருக்கக்கூடிய அந்த மறவர்களுக்கு இது நடக்கக்கூடாது. சரி சரிங்களா? அதெல்லாம் நடக்காது. அந்த அளவுக்கு நீங்களும் நடந்துக்கணும். ஏன்னா எல்லா பகுதியிலுமே ஒற்றுமையா இருங்க. ஆ. சரிங்களா? சரிண்ணே. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாங்க அப்டின்னா, நீங்க ஆ. திருப்பி தாக்கணும், அடிக்கணும் அந்த விஷயத்த முன்னெடுக்காதீங்க. ம். நீங்க சரி. ஆதாரப்பூர்வமா வந்து காணொளியில ம். எடுங்க. சட்ட ரீதியா அவங்கள சந்திப்போம். அந்த சரிண்ணே. எக்காரணத்த கொண்டு நம்ம இளைஞர்கள் வந்து வன்முறைக்கு போக்கூடாது. ஆ. படிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து கல்வியில கவனம் செலுத்துங்க. ஆ. சரிங்களா? ஒரு சரிண்ணே. அரசு துறையில போணும் வைக்கின்ற அந்த லட்சியத்துல இது பண்ணுங்க. படிப்பு ம். வராதவங்க முடிய முடிய தொழில்ல முன்னேறுங்க. இப்ப நம்மலாம் தான் சரிங்களா? ஆமாண்ணே. அந்த மாரி விஷயத்த முன்னெடுங்க. இளைஞர்கள் ஒற்றுமையா இருங்க. சரிங்களா? சரிண்ணே. எதுவா இருந்தாலும் நமக்கு வேற ஏதாவதுன்னா நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஆ. வேற சரிண்ணே. யாரெல்லாம் வந்தாங்க இங்க? வேற ஒருத்தர் வரலங்க. ஆ வேற யாரும் வரல. அண்ணன் மட்டும் தாங்க வந்தாங்க. சரியா, சரியா. ரொம்ப மகிழ்ச்சியா. சரிண்ணே. சரி வேற சரி எதான்னா ரொம்ப நன்றிண்ணே. கூப்பிடுங்கயா. சரிண்ணே ரொம்ப நன்றிண்ணே. ஓகே, ஓகே, ஓகே. ஏன்னா நான் எதுக்கு இப்ப ஃபோன் அடிச்சேன்னா, என்னடா பிரச்சனை வரும்போது தம்பி ஃபோன போட்டு காலங்காத்தால வெள்ளன 6 ம். மணிக்கெல்லாம் ஃபோன போட்டு சொன்னானே, பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபோன் அடிக்கலைன்னு உன்னைய திட்டணும்னு தான் இப்ப நான் கால் பண்ணேன். இல்ல, அப்புறம் அது இல்ல. மனசு கேட்கல. ஃபோன் அடிக்கணும் தானே பார்த்தேன். நான் இப்பதான் வந்தேன். மழை இங்க சார்ஜ் வேற இல்ல. அப்படியா? கரண்ட் சரி. கட் ஆயிடுச்சு. சார்ஜ் போட்டு இப்பதான் ஃபோன் அப்படியா? அப்படி எடுத்தேன். கிடையாதுல்ல. ஒரு விஷயம் நடந்து ஆ. முடிஞ்சுச்சு. அண்ணே பரவாயில்லண்ணே. நம்ம ம். ஊடகத்துல கொண்டு போனீங்க. சரி. உங்கள்ட்ட இல்ல, சொன்னோம். இல்ல. ஒரு விஷயம் நல்லது அதாவதுண்ணே நடந்திருக்குன்னு தகவல் ம். குடுக்கணும்ல. எங்களுக்கு ஆமா சொன்னா தானே எங்களுக்கு கண்டிப்பாண்ணே. ஒரு திருப்தி. அதாவது இல்ல. ம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ம். ஒரு அ ம். நீதிய பெற்றுக் குடுத்தோம்ன்ற அந்த நிம்மதி எங்களுக்கு இருக்கும்ல. ஆமாண்ணே. உண்மையில தானே கரண்ட் கட் ஆயிடுச்சு. இப்போ மழை வேறயா சார்ஜ் இல்ல. காலையில ஃபோன்ல சார்ஜ் போடல. அப்படியா? அதான் சரிங்க, சார்ஜ் சரிங்க. போட்டு உங்கள சரிண்ணே ரொம்ப நன்றிண்ணே. சரிங்க. ஓகே. ரொம்ப மகிழ்ச்சியா. சரி. சரி.